என்னுடன் பக்கத்தில் அமர்ந்தவர் இயேசு கிறிஸ்து என்றும் என்னோடு வருகிறார். முரளி என்ற இளைஞன் குடும்பத்திற்காக கடுமையாக பாடுபடுகிறான். சம்பளத்தை விட செலவுகள் அதிகம். குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு கெடுகிறது. வேலை அழுத்தம் தாங்க முடியாத நிலை. ஒரு மாலை அவன் பேருந்தில் அமர்ந்து மனம் நொந்து மடனமாக சொல்கிறான், இயேசுவே, எனக்கு இனி சக்தியே இல்லை. நீ உண்மையிலேயே இருக்கிறாயானால் என்னை மறக்கவில்லை என்று தெரியப்படுத்து. பேருந்து காலியாக இருந்தது. யாரும் ஒருவர் பார்ப்பதில்லை. முரளியின் கண்களில் கண்ணீர். அதே சமயம் எளிய வெள்ளை ஆடையில் ஒரு வயதான மனிதர் பேருந்தில் ஏறுகிறார். வெற்று இருக்கைகள் இருந்தும் அவர் நேராக வந்து முரளி பக்கத்தில் அமர்கிறார். அவர் மெல்ல சிரித்து கேட்டார், மகனே, ஏன் எல்லாவற்றையும் நீ ஒருவனாகச் சுமக்கிறாய்? முரளி அதிர்ச்சியடைகிறான். நீங்கள் எப்படி என் நிலையை அறிவீர்கள்? அந்த மனிதர் சொல்கிறார், நீ அழும் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பார்த்திருக்கிறேன். உன் இதயத்தின் சுமையை முழுவதும் நான் அறிவேன். நீ மறக்கப்பட்டவர் அல்ல. உன் பெயர் என் கையில் எழுதப்பட்டிருக்கிறது. முரளியின் உள்ளம் முழுவதும் ஒரு சாந்தி பரவுகிறது. பயம் கரைகிறது. உடலே லேசாகிறது. அவர் தோளில் கை வைத்து, உன் குழந்தை நன்றாகிவிடும். உன் வீட்டில் எதுவும் குறையாது. சபையில் மட்டும் இல்லை, இந்த பேருந்திலும் உன் சமையலறையிலும் வேலைத்தளத்திலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் விட்டுப் போகவில்லை என்று கூறுகிறார். முரளி திரும்பி கேட்க முயற்சிக்கிறான். ஆனால் அந்த மனிதர் காணாமல். ஒரு மென்மையான ஒளி வாசனை மட்டும். அதே நேரத்தில் முரளியின் மொபைல் ஒலிக்கின்றது. அவன் மனைவி அழைக்கிறார். டாக்டர் சொல்றாங்க, காய்ச்சல் திடீர்னு குறிஞ்சிடுச்சு. அவள் முழுக்க நலமாகிவிட்டாள் என்று. முரளியின் கண்களில் நன்றி கண்ணீர் வழிகிறது. அவன் பக்கத்து காலி இடத்தை பார்த்து மெளனமாகச் சொல்கிறான், இயேசுவே, நீ உண்மையிலேயே என்னுடன் நடக்கிறாய். உங்களுக்கான வார்த்தைகள். நாம் எதிர்பார்க்காத நொடிகளில் கூட இயேசு நம்மை தேடி வருகிறார் என்றும் நம் ஒவ்வொரு மனிதருடனும் இருக்கிறார். நன்றி.